யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜீவியாது சம்பத்சரம் துவாதசாகம் வாழ்நாள் சூத்திரக்காரா, உயிருள்ள மட்டும் பண்ணு, அல்லது 1 வருஷமாவது பண்ணு, அல்லது 12 நாளாவது அக்னிஹோத்திரத்தை மட்டும் பண்ணிவிட்டு ஜீவனை விடுந்தார். அதுக்காக லௌகிகால கூட சில பேர் 12 நாள் அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு நிறுத்தி விடுவார். 1 வருஷம் பண்ணலாம், மாசம் அப்படி 2 மாசம் 1 மாசம் வருஷத்துல ஒரு ஆவர்த்தி பண்ணி இஷ்டிகளை பண்ணி பூர்த்தி பண்ணிவிடலாம். பசு பந்தம் அந்த அதெல்லாம் பண்றது சில பேருக்கு சிரமப்படும். அதுக்கு பதிலாக வைஸ்வானையும் ஒரு இஷ்டி சொல்லிட்டு அந்த இஷ்டி பண்ணிவிடலாம். பாவனாலே ஹோமம் பண்ணி வைஸ்வானையும் ராதபதியும் பவித்ரேஷ்டியும் ததைவச்ச பிரதாவிரத்தோ பிரயுஞ்சானா நாதி தசபூருஷம் 10 தலைமுறை கரையிறதுனா இந்த இஷ்டி எல்லாம் பண்ணினார். எனக்கும் தாமிரபரணி விஷயத்துல இந்த இஷ்டியெல்லாம் இந்த கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நடக்க போகுது. மகாபாரத மத்தியில வருகிறது நடக்க போகுது. என்ன பரம்பரையா 32 தலைமுறையா இங்க பெரியவாள் பண்ணினோம் அந்த காரியம். தம்பி குழந்தைகளுக்கு எல்லாம் பண்ணி வச்சாச்சு, சமயம் குழந்தைக்கு பண்ணி வச்சாச்சு, சமயம் பிள்ளை சோமையாக ஆயிடுச்சு. என்ன இனிமே நாங்கெல்லாம் எத்தனை நாள் இருக்க போறோமோ என்னமோன்னு இந்த வைகாசியில சோமையாகம் பண்ணி வச்சுட்டேன். ஊர்லயே பெரியவாள் சமாதியிலேயே மோகமான வந்து பம்பாயில இருந்தும் கல்கத்தாவில இருந்தும் எல்லாம் வந்திருந்தார். ரொம்ப பேரும் வந்தார். எல்லாரும் வேண்டி வாழாகினாலே அந்த இடத்துல நடக்கிறத பார்த்துட்டு இப்படி யஜ்ஞம் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டார். 20 குழந்தைகள் வேதம் பாடசாலை நடக்குது. சுக்ல யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், கிருஷ்ண யஜுர்வேதம். 20 குழந்தைகள் சொல்றா. இப்ப இன்னும் 4-5 பையன்கள் வரேன்னு இருக்கா. புதுசா இப்போ பையன் கிடைச்சா ரொம்ப பெரிய ரத்னம் கிடைச்சா போல இருக்கு. இங்க வைஷ்ணவ பையன் கூட ஒரு பையன் உபநயனம் ஆகலன்னு சொன்னார். நல்ல குடும்பம் வேலைகளா இருக்கா. வெள்ளிக்கிழமை இங்க வரும்போது உபநயனம் பண்றேன் வேண்டிய சாமான்லாம் வாங்கி வர சொல்லிவிட்டேன். புடவை வேஷ்டி எல்லாம். ஏன்னா பையன் கிடைச்சா போதும் பாடசாலைக்குன்னு இருக்கு. பையன் அனுப்புறேங்கிறார் பாடசாலைக்கு. வேதத்தை ரட்சிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் போனா வேதம் காக்க முடியாது. அமெரிக்காவில் காக்கணுங்கிறா. டேபிள் கார்டு பண்ணி அனுப்புங்கிறாள் ராஜாஜி. எனக்கு அமெரிக்காவுக்கு அனுப்ப இஷ்டப்படலை. நம்ம ஊர்லயே வேதத்தை சொல்லி ஏதோ ஒரு வழியா இருக்கிறது. இனிமே அமெரிக்காவில் போய் கஷாப் கடையிலாம் வைக்கணுமா? இல்லை, அதை நினைச்சா பயமா இருக்கு. அதை சொன்னாலும் அவள்லாம் வருத்தப்படுவாள், நிர்பந்தம் பண்றாள். நம்ம கவர்மெண்ட்லயும் இது பண்ணுங்கிறாள், டேபிள் கார்டு பண்ணி வைக்கணுங்கிறாள். பாகவதத்தை அப்படியே டேபிள் கார்டு பண்ணி விட்டாள். பாகவதம் நாராயணியும் 2 சொல்லிவிட்டேன். சப்தாகமா நவாகமா ராமாயணத்தையும் சொல்லிவிட்டேன். அப்படியே சாஸ்வதமா வச்சிருக்காள். மகாத்மா காந்தி பேச்சு அதெல்லாத்தையும் வைக்கிற இடம் ஒரு இடம் இருக்கான். அழியாம இருக்குமா அப்படி வச்சிருக்காள். மறுபடியும் அயோத்தியா காண்டத்தை 5 நாள்ல சொல்லணும்னா ஆல் இந்தியா ரேடியோட அதையும் டேபிள் கார்டு பண்ணி வச்சிருக்காள். வேதத்தையும் அப்படி சொல்லணுங்கிறாள். அதுதான் பயமா இருக்கு. வேதத்தை போய் இப்படி அவசியமான இடங்களையாவது சொல்லும்போது அப்படி சொல்றாள். அதுவும் இந்த யஜ்ஞத்துல சொல்ற மந்திரத்துல ரொம்ப விசுவாசமா இருக்கலாம்.